கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் பிரசங்கியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, வாலிபனே உன் வாலிப பிரயாணத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்று சொல்லி. ஒருவேளை இது வாலிபர்களை குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு பெரியவர்கள் எல்லாருக்கும் இந்த வசனம் பொருந்தும். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும் என்று சொல்லி. இதற்கு உதாரணமாய் ஒரு நபரை குறித்து நம் வேதத்தில் நம்ம பார்க்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் யோசுவா என்கிற வாலிபனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பொழுதெல்லாம் மோசே ஆசரிப்பு கூடாரத்தில் சென்று பரிசுத்த ஸ்தலத்தில் சென்று பிதாவாகிய தேவனை சந்திக்கும் போதெல்லாம் நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் பணிவிடைக்காரனாகிய யோசுவா என்கிற ஒரு வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் என்று வேதம் சொல்கிறது. அந்த வாலிப வயதில் ஆசரிப்பு கூடாரத்தில் தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் தங்கியிருக்கிற அந்த இடத்தை விட்டு அவன் பிரியாதிருந்தான் என்று வேதம் சொல்கிறது. அதனாலே அவனுடைய வாழ்க்கையில் அவன் பெற்றுக்கொண்ட பெரிய மேன்மையான காரியங்களை குறித்து தான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். யாரெல்லாம் இப்படி தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறார்களோ, தேவனோடு எப்பொழுதும் ஒரு நெருங்கிய தொடர்பில் இருக்க வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் தங்களை ஒப்பு கொடுத்து வாழ்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கையெல்லாம் நிச்சயமாய் கர்த்தர் யோசுவாவின் வாழ்க்கையில் கட்டளையிட்ட ஒவ்வொரு காரியத்தையும் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் செய்வதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். அந்த வாலிபனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, யோசுவா என்கிற ஒரு வாலிபன். இன்றைக்கு நாம் சிந்திக்கிற வேத வசனம், உன் வாலிப பிரயாயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்று சொல்லி. அந்த வாலிபனாகிய யோசுவாவுக்கு கர்த்தர் ஒரு கட்டளை கொடுத்தார். அது என்னன்னு தெரியுமா? யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், இந்த நியாய பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற ஒவ்வொன்றையும் நீ கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதில் சில காரியங்களை கர்த்தர் சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இதன் எழுதியிருக்கிற ஒவ்வொன்றும் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பாயாக. ஒன்று, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் ஒரு நாளும் உன் வாயை விட்டு அது பிரிந்து போய்விடக்கூடாது. ரெண்டாவது, அதன்படி செய்ய நீ கவனமாக இருக்க வேண்டும். அதை பேசுவது மட்டுமல்ல, அதன்படி செய்வதற்கும் நீ கவனமாக இருக்க வேண்டும். மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கிறது, இரவும் பகலும் அதை நீ தியானித்து கொண்டிருக்க வேண்டும். இந்த 3 காரியங்களை நீ இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை குறித்து நீ செய்யணும். ஒன்று, அது உன் வாயை விட்டு பிரியக்கூடாது. ரெண்டாவது, அதன்படி செய்ய நீ கவனமாக இருக்கணும். மூன்றாவது, அதை நீ தியானித்து கொண்டிருக்கணும். நீ இப்படி செய்வாய் என்று சொன்னால் உன் வழியை நீ என்ன செய்வா? வாய்க்க பண்ணுவது மட்டுமல்ல, நீ புத்திமானாயும் நடந்து கொள்வாய். எவ்வளவு அருமையாக இந்த வேத வசனம் நமக்கு ஒரு காரியத்தை கற்பிக்கிறது தெரியுமா? இன்றைக்கு யார் யார் தேவன் குறித்த அந்த பரிசுத்த வேத எழுத்துக்கள் அடங்கிய இந்த பரிசுத்த வேதாகமத்தை தங்களுடைய வாழ்க்கையில் சுமந்து கொள்கிறார்களோ, யாருடைய வாழ்க்கையில் வேத வசனம் அவருடைய வாயை விட்டு பிரியாமல் இருக்கிறதோ, அவருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மேன்மை உண்டு. வேத வசனம் சில பேர் பரீட்சைக்காக, ஒருவேளை வேதாமக பரீட்சை இல்லை ஏதாவது ஒரு மேகசின்ஸில் வினா விடை போட்டி என்று சொல்லி வந்தால் அதற்காக வேதத்தை தேடி அங்கேயும் இங்கேயும் புரட்டி படித்து எப்படியாவது பரிசு வாங்கிவிட வேண்டும் என்று சொல்லி படிக்கிறவர்களெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். அப்படி படிப்பதல்ல, உண்மையாகவே வேதம் சொல்கிறபடி சங்கீதம் 1 சொல்கிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிரியத்தோடு அந்த வேத வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம உட்கொள்ளும் போது ஆசீர்வாதம் உண்டாகிறது. அது மட்டுமல்ல, வாசித்ததோடு விட்டுவிடக்கூடாது. என்ன வசனத்தை நம்ம வாசித்தோமோ அதன்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால் முழுவதுமாய் அந்த வேத வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். வாயினால் சொல்கிறதல்ல. வேதத்தில் பார்க்குறோம், புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொன்னார், இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவருடைய இருதயமோ எனக்கு தூரமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கை அல்ல. சில பேர் வாயை திறந்த நல்ல வசனம் சொல்லுவாங்க, ஆனால் வாழ்க்கைக்கும் வசனத்துக்கும் எந்த தொடர்பும் இருக்காது.
எந்த வசனத்தை நம்ம பேசுகிறோமோ அந்த வசனத்தின்படி நடக்க வேண்டும். அதான் கர்த்தர் சொல்கிறார், அந்த வசனத்தின்படி நடக்க நீ கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, அதன்படி நீ செய்ய வேண்டும். அதுதான் முக்கியம். மூன்றாவது சொல்கிறார், இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. இரவும் பகலும். ஒருவேளை தூங்காமல் அதை செய்து கொண்டே இருக்க முடியுமா? அப்படி அல்ல. வேதம் சொல்கிறது, எப்பொழுதும் நம்முடைய சிந்தையில் வேத வசனம் நிரம்பி இருக்க வேண்டும். வேத வசனம், ஒருவேளை காலையில் ஒரு வேத பகுதியை நம்ம வாசித்திருப்போம் என்று சொன்னால், அந்த வேத பகுதியை நாம் சும்மா இருக்கிற நேரம் எல்லாம், ஒருவேளை உலகத்தில் நமக்கு அநேக வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வேலைகளை செய்து முடித்த பிறகு சும்மா இருக்கிற நேரம் வீண் சிந்தனைகளுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. வீண் சிந்தனைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய பாதையில் நம்மை வழி தவற பண்ணிவிடும். அந்த நேரங்களிலெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? நாம் அன்று வாசித்த ஒரு பகுதியாக இருக்கலாம், ஒரு சம்பவமாக இருக்கலாம், அல்லது ஒரு குறிப்பிட்ட வேத வசனம் நம்மை தொட்டு இருக்கலாம். அதை குறித்து நம்ம தியானிக்க வேதத்தின் வெளிச்சம் இன்னும் அதிகமாக நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய சிந்தனையும் விட்டு அது மறைந்து போகவே போகாது. அதனால தான் தியானம் செய்வது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. இந்த 3 காரியங்கள், ஒன்று வாசிப்பது, அது வாயை விட்டு விலகக்கூடாது. 2வது அதன்படி செய்யும்படியாய் நாம் கவனமாக இருக்கணும். 3வது அதை தியானித்து கொண்டே இருக்கணும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேத வசனத்தை நம்ம தியானிக்கிற பழக்கம் வேண்டும். உலகத்தில் ஒரு பழமொழி சொல்வாங்க, an idle mind is devil's workshop என்று சொல்லி. சும்மா இருக்கிற ஒரு மனதில் தான் பிசாசு தேவையில்லாத சிந்தனைகளை என்ன செய்வான்? விதைக்க ஆரம்பிப்பான். சந்தேகங்களை விதைப்பான், பயத்தை விதைப்பான். இதை கலக்கத்தில் கொண்டு போய் நமக்கு விட்டுவிடும். அநேக நேரம் இந்த பயத்தின் மூலம் அநேக தேவையற்ற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் வருவித்து கொள்கிறவர்களாக இருக்கிறோம். அதற்கு பதிலாக வேத வசனத்தை இரவும் பகலும், ஒருவேளை பிரச்சனையோடு இருக்கலாம், குடும்பத்தில் ஏதோ நெருக்கங்கள் இருக்கலாம், ஏதோ விதத்தில் மக்கள் மற்ற சத்துருக்களினாலே நீங்கள் நிந்தையும் அவமானத்தையும் பெற்றுக்கொண்டு இருக்கலாம். அந்த நேரத்திலெல்லாம் அந்த சிந்தனையே உங்களை நிரப்பி விடக்கூடாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் உங்களை வழி நடத்தும்படியாய் அவர் கொடுத்த வேத வசனத்தை நீங்கள் தியானிப்பீர்கள் என்று சொன்னால் எந்த பிரச்சனையும் உங்களை ஒன்றும் அசைக்க முடியாது. கர்த்தருக்குள்ள அதான் வேதம் சொல்கிறது, கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். அது எப்படி இருக்க முடியும்? கர்த்தருடைய வேத வசனத்தை தியானிக்க நமக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் பெருக ஆரம்பிக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாய் நடந்து கொள்வார். அதில் தான் சங்கீதத்தில் 119 தாவீது சொல்கிறார். ஒருவேளை அந்த சங்கீதம் எஸ்ரா எழுதின சங்கீதம் என்று சொல்கிறார்கள், எனக்கு போதித்தவர்கள் எல்லாரை காட்டிலும் நான் ஞானம் உள்ளவனாக இருக்கிறேன். ஒருவேளை புத்தியும் ஞானமும் கர்த்தரிடத்துலேருந்து மட்டும்தான் வர முடியும். இந்த உலகத்தின் ஞானம் அல்ல, தேவன் கொடுக்கிற ஞானம் நமக்கு வேணும்னா வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையில் நிரம்பி இருக்கும்போது நாம் செய்கிற எல்லா காரியத்திலும் மற்றவர்கள் இவர்களுக்கு மட்டும் இந்த ஐடியா எப்படி வந்துச்சு, இவங்களால் மட்டும் எப்படி இப்படியெல்லாம் செய்ய முடியுது என்று சொல்லி அவர்கள் ஆச்சரியப்படத்தக்கதாய் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு புத்தியை தருவார். நாம் புத்திமானாய் நடந்து கொள்வோம். இதுக்காக தான் யோசுவாவிட்ட கர்த்தர் இந்த காரியங்களை நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு கட்டளை இடுகிறார். அதன்படி அவன் செய்யும்போது அவனுடைய வாழ்க்கையில் அவன் பெற்றுக்கொண்ட மேன்மை நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று, அதே யோசுவாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எரிகோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. அந்த எரிகோவை எப்படி சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சில திட்டங்களை அவனுக்கு கொடுக்கிறார். எப்படி அந்த எரிகோ பட்டணத்தை சுற்றி வந்து 7ஆம் நாளில் ஆர்ப்பரிக்கும் போது அந்த எரிகோ விழுந்து விடும் என்று சொல்லி அந்த செயல்பாடுகளை கர்த்தர் அவனுக்கு விலக்கி கொடுக்கிறார். அதன்படி அவன் செய்யும்போது வேதம் சொல்கிறது, சகல இஸ்ரவேலின் ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். மேன்மைப்படுத்தினது மட்டுமல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் எப்படி மோசேக்கு பயந்திருந்தார்களோ அப்படியே யோசுவாவுக்கும் பயந்திருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தும் போது சாதாரணமாக மேன்மைப்படுத்த மாட்டார். எல்லா ஜனங்களை காட்டிலும், சுற்றி இருக்கிற எல்லா உறவினர்களை காட்டிலும் உங்கள் வாழ்க்கை மேன்மையுள்ள வாழ்க்கையாக இருக்கும். அதுதான் கர்த்தர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். அது மட்டுமல்ல, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மேன்மையை கொடுக்கும்போது ஜனங்களுக்கு உங்களை குறித்து ஒரு பயம் உண்டாகும்.
ஏதோ ஒரு விதத்தில் தேவனற்ற ஜனங்கள், தேவனை ஏற்றுக்கொள்ள மனமில்லாத ஜனங்கள், ஒருவேளை கர்த்தருக்குள் வாழாத ஜனங்களுக்கு உங்களை குறித்ததான ஒரு பயம் உண்டாகும். அதை தான் பார்க்கிறோம். கர்த்தர் எப்படி மோசைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்திருந்தார்களோ அப்படியே யோசுவாவுக்கும் எல்லாரும் பயந்திருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? அவன் வாலிப வயதில் தன்னை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்திருந்தான். ரெண்டாவது அவனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். அதே யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும்போது, அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரம்பிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய புகழ் தேசமெங்கும் பரம்பிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த எரிகோ பட்டணத்தை யோசுவா தான் அந்த யுத்தத்தை அவன் நடத்துகிறத நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆலோசனையின்படி, கர்த்தருடைய வழி நடத்துதலின்படி, கர்த்தர் கொடுத்த திட்டத்தின்படி, அவர் கொடுத்த அந்த பிளானின்படி அந்த எரிகோ பட்டணத்தை எப்படி பிடிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஆலோசனை கொடுத்தாரோ அதன்படி அவன் செயல்படுத்தும் போது அந்த எரிகோ பட்டணம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக கீழே நொறுங்கி விழுந்தது என்று வேதம் சொல்கிறது. அதில் அவர் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த பட்டணம் பிடிப்பட்ட போது தான் அந்த சம்பவத்திற்கு பிறகாக யோசுவாவின் கீர்த்தி எல்லா இடத்திலும் பரம்பிற்று என்று சொல்லி, நீங்களும் கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனையின்படி செய்யும்போது கர்த்தர் எப்படி எந்தெந்த காரியத்தை செய்ய வேண்டும், எந்த காரியத்தை நம்ம செய்தோம் என்று சொன்னாலும் முதலாவது ஆலோசனையை ஆண்டவரிடத்தில் இருந்து தான் கேட்கணும். வேதம் சொல்கிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்கிறார். அவர் ஆலோசனை கர்த்தர். நம்ம கேட்கும்போது அவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார், சரியாக கொடுக்கிறார். சரியாக எந்த இடத்துல எப்படி செயல்பட வேண்டும், எந்த மனிதர்களை சந்திக்க வேண்டும், யார் இடத்திலிருந்து நமக்கு கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வார் என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்திலும் அவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். இன்றைக்கு ஆனால் அநேக கர்த்தருடைய பிள்ளைகள், ஒருவேளை ஆண்டவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்கிற பிள்ளைகள் கூட தேவ ஆலோசனையை புறம் தள்ளிவிட்டு மனுஷ ஆலோசனையை கேட்கிறபடினால்தான் அநேகர் இந்த நாட்களில் வாழ்க்கையில் அது நிமித்தம் அநேக வேதனைகளை அனுபவிக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் கொடுக்கிற திட்டத்தின்படி, கர்த்தர் கொடுக்கிற செயல்பாட்டை முழு நிச்சயமாக நாம் ஏற்றுக்கொண்டு அவர் கொடுக்கிற பிளான் படி நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தும்போது வேதம் சொல்கிறது, அவனுடைய கீர்த்தி தேசமெங்கும் பரம்பிற்று. அப்படி ஒரு புகழ்ச்சியை கர்த்தர் கொடுப்பார். எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்கதாய் நம்முடைய பெயரை அவர் பெருமைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். எப்பொழுது தெரியுமா? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய ஆலோசனைக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அநேக குடும்பங்களில் பார்க்குறோம், ஒருவேளை திருமண காரியங்களாக இருக்கலாம், படிப்பின் காரியங்களாக இருக்கலாம், ஒருவேளை மற்றவர்கள் கொடுக்குற ஆலோசனையை தான் நிறைய பேர் கேட்பாங்க. தேவனிடத்தில் அந்த காரியத்தை கொண்டு போவதில்லை. ஒருவேளை என் பெண்ணுக்கோ என் மகனுக்கோ மகளுக்கோ இந்த மாப்பிள்ளையோ பெண்ணையோ தெரிந்தெடுக்கலாமா என்று சொல்லி தேவனுடைய ஆலோசனையை கேட்பதில்லை. அவங்க எதை பார்க்குறாங்க தெரியுமா? ஒருவேளை அவங்க மனுஷர் சொல்லுவாங்க, நல்ல வசதி படித்த குடும்பம், நல்லா செய்வாங்க, அப்படி இப்படி என்று சொல்லுவாங்கள்ல, அதை நம்பி விட்டு நிறைய பேர் கண்ணிகளில் சிக்கொண்டு கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட திருமணங்களை நம்ம பார்க்கும்போது பின் நாட்களில் அது வேதனை உண்டாக்குகிறது. ஆனால் அப்படி இல்லை. ஆனால் சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா? இந்த காரியத்தில் ஒருவேளை நல்ல ஒரு சாய்ஸாக இருக்குது, இந்த இடத்துல நம்ம கர்த்தர் இடத்துல போய் கேட்டோன்னா அவர் ஒருவேளை வேண்டான்னு சொல்லிட்டா என்ன செய்கிறது, இது கை நழுவி போய்விடுமே என்று சொல்லி அவங்க கண்களுக்கு அன்றைக்கு எப்படி ஒரு லோத்து சோதோம் குமாராவை பார்க்கும்போது அது ஏதேன் தோட்டத்தை போல இருந்ததுன்னு அவன் பார்வைக்கு அது இனிமையாய் கண்டபடியினால அதை அவன் தெரிந்தெடுத்தபடியினால அந்த சோதோம் குமாராவின் அழிவில் அவனுடைய மனைவி உப்புத்தூணானது மட்டுமல்ல, அவன் பிள்ளைகள் மூலம் ஒரு அருவருப்பான சந்ததி உருவாயிற்று. காரணம் என்ன தெரியுமா? அவன் கண்களினாலே தீர்மானித்தான். இன்றைக்கு அநேக திட்டங்களை வீட்டில் குடும்பங்களில் எடுக்க வேண்டிய நிறைய பொறுப்புகளை கண்களினால் பார்த்து
மனுஷருடைய சொல்ல கேட்டு நாம் என்ன செஞ்சு விடுகிறோம், அந்த காரியத்தை செய்ய ஈடுபட்டு விடுகிறோம். ஆனால் பின் நாட்களில் அது வேதனையை கொண்டு வந்து விடுகிறது. மனுஷர் பார்க்கிறபடி நாம் பார்க்கக்கூடாது. எந்த காரியமாக இருந்தாலும் தேவ ஆலோசனைக்கு நாம் காத்திருக்கும் போது, ஆண்டவர் இந்த காரியத்தில் அப்பா நான் என்ன செய்யவென்று தெரியலை, நீங்கள் சொல்லணும், அவ்வளோத்தையும் சொல்லணும். ஒருவேளை இந்த மனிதர்கள் இப்படி சொல்லுகிறார்கள், நான் பார்க்கிறபடி இந்த காரியம் இப்படி என்னுடைய மனதிற்கு ஒருவேளை இது நல்லா இருக்கிற மாதிரி தெரிகிறது. ஆனாலும் ஆண்டவரே இதை எதையும் பார்த்து நான் நம்பவில்லை. ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்கப்பா, நீங்கள் எனக்கு ஆலோசனை கொடுங்க என்று சொல்லி அவர் கரத்தில் எந்த காரியத்தமாக இருந்தாலும் நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானம் உங்களை குழப்பி கொண்டு இருக்கிறதோ இன்றைக்கி கர்த்தர் கரத்தில் கொடுங்க. மனுஷர்கள் பலதரமாய் சொல்லுவார்கள், அதெல்லாம் நம்பிவிடக்கூடாது. தேவ சமூகத்தில் சொல்லும்போது கர்த்தர் உங்களை அவர் சொன்னபடி நான் உனக்கு ஆலோசனை தருவேன் என்று சொன்னார். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன தகப்பன் சரியான ஆலோசனை நமக்கு கொடுப்பார். அதன்படி நாம் செயல்படும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஆச்சரியப்படத்தக்கதாய் ஒரு மேன்மையை தருவார். அந்த காரியம் நடைபெறும் போது அந்த கீர்த்தி எப்படி தேசமெங்கும் பரம்பினது போல அந்த காரியத்தை குறித்து மக்கள் எல்லா இடத்திலும் பேசிக்கொள்ள ஆரம்பிப்பாங்க. நிச்சயமாகவே இது கர்த்தரால் ஆயிற்று, இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டபடி கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க செய்வார். அப்போ ரெண்டாவது யோசுவாவின் வாழ்க்கையில் அவனுடைய கீர்த்தியை கர்த்தர் தேசமெங்கும் பரம்ப செய்தார். முதலாவது பார்த்தோம், அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் பயந்திருந்தாங்க. ரெண்டாவது பார்க்கிறோம், அந்த எரிகோவின் கர்த்தர் கொடுத்த அந்த பிளான் படி, ஸ்ட்ராட்டஜி படி அவன் செயல்பட்ட போது அந்த எரிகோ தரைமட்டமாக்கப்பட்டது. கர்த்தர் அவனுடைய கீர்த்தியை தேசமெங்கும் பரம்ப செய்தார். மூன்றாவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம், அதே யோசுவாவின் அதிகாரம் 10:14 பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் ஒருவேளை கிபியோனியருக்கு அவர்கள் உதவி செய்தபடியினாலே அநேக ராஜாக்கள் அவனுக்கு விரோதமாய் கூடிக்கொண்டார்கள். எருசலேமின் ராஜா, யர்மூத்தின் ராஜா, லாகீஸின் ராஜா என்று சொல்லி பலதரப்பட்ட ராஜாக்கள் ஒன்று கூடி இஸ்ரவேலருக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய வருகிறார்கள். அப்பொழுது யோசுவா கர்த்தர் சொல்கிறார், நீ பயப்படாதே, இந்த ஜனங்களை உன் கையில் நான் ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் அவனுக்கு வாக்கு கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, யோசுவா கர்த்தருடைய சொல்ல கேட்டு நடந்தபடியினால கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த வானத்திலிருந்து கல் மழை பெய்ந்தது. கல் மழையினால் அநேகர் செத்து போனாங்க. இஸ்ரவேல் ஜனங்களின் பட்டயத்தில் கொள்ளையுண்டவர்களை பார்க்கிலும் அந்த கற்களினாலே கொலையுண்டு போனவர்கள் அநேகர் என்று அந்த வேத பகுதி சொல்கிறது. நீங்கள் வீட்டில் இருக்கும்போது அந்த யோசுவா 10 நீங்கள் பார்க்குறீங்க. யுத்தம் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. சாயங்காலம் ஆயிற்றுது, சூரியன் அஸ்தமிக்க போகிறது. அப்போ யோசுவா என்ன செய்தார்? ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை செய்தார். அவர் கர்த்தரை நோக்கி முதலாவது பேசிவிட்டு சந்திர சூரியனை பார்த்து என்ன சொல்கிறார்? சூரியனே நீ தரித்து நில்லு என்று சொல்கிறார். கிபியோன் மேலே நில்லுங்கிறாரு. சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கில் தரித்து நில் என்று சொல்கிறார். பாருங்க, இயற்கைக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன சொல்கிற நீ? ஏன்னா சூரியன் அஸ்தமித்து விட்டது என்று சொன்னால் இரவு வந்துவிடும். சூரியன் அஸ்தமித்து விட்டால் அடுத்தது சந்திரன் வந்துவிடும். அதனால் ரெண்டுக்கும் அவன் கட்டளை கொடுக்கிறத பார்க்குறோம். தரித்து நில், நீ தீவிரித்து போய் அஸ்தமித்து விடாதே என்று சொல்லி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கட்டளை இடுகிறத பார்க்கிறோம். அந்த வசனம் சொல்கிறது, கர்த்தரை நோக்கி பேசி அதற்கு பின்பாக இந்த கட்டளையை யோசுவா கொடுக்கிறத பார்க்கிறோம். ஆச்சரியமான காரியம் என்ன தெரியுமா? ஒரு மனுஷனுடைய சொல் கேட்டு, ஒரு மனுஷன், கர்த்தராலே உருவாக்கப்பட்ட ஒரு மனுஷனாகிய யோசுவாவின் சொல் கேட்டு கர்த்தர் சூரியனையும் சந்திரனையும் அப்படியே நிற்க வைத்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். என்ன அருமையான ஒரு காரியம்! வேதம் முழுவதும் பார்க்கிறோம், கர்த்தர் சொல்வதை தான் நம்ம கேட்கணும். ஆனால் இங்கே எமோரியரை கர்த்தர் இஸ்ரவேல் கைகளில் ஒப்பு கொடுக்கும் வரைக்கும் அந்த சூரியனும் சந்திரனும் தங்கள் இடத்திலே நின்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வேத வசனம் சொல்கிறது, யோசுவாவின் சொல்லை கேட்டு, ஒரு மனுஷனுடைய சொல்லை கேட்டு
கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்தார். அப்போ எவ்வளவு அதிகமாய் யோசுவா கர்த்தரோடு ஒரு நெருங்கின உறவில் இருந்திருக்கிறான் பாருங்கள். அதனால தான் ஒரு மனுஷ சொல்லை தெய்வம் கேட்டது என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் நாம் தெய்வ பிள்ளைகள் தெய்வ பிரசனத்தை வாஞ்சித்து நம்ம வாழும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் வேண்டிக் கொள்வதை கர்த்தர் நமக்கு அருள் செய்கிற தேவனாக இருக்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நமக்கு உதவி செய்கிற தகப்பனாக இருக்கிறார். இங்கே இயற்கையை கர்த்தர் மனுஷனுடைய சொல்லை கேட்டு நிறுத்தி வைத்தார் என்று பார்க்கிறோம். எவ்வளவு மேன்மையான ஒரு காரியம்! அது எப்படி நடந்தது? அவன் கர்த்தரை தேடினான். அதுதான் யோசுவாவின் வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். வேதம் சொல்கிறது, வாலிபனே, உன் வாலிப பிரயாயத்தில் உன் சிருஷ்டிகரை நீ நினை. இன்றைக்கு அநேக வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கை சிருஷ்டிகரை மறந்து வாழ்கிற வாழ்க்கை. ஒருவேளை ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்பாக குடும்பங்களில் இருந்த வாலிப பிள்ளைகள் எப்படி இருந்தார்கள்? பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து ஆலயத்திற்கு சென்று வாலிபர் கூட்டங்களில் பங்கு பெற்று இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வளர்க்கப்பட்ட பிள்ளைகளாக இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு ஜென்ரேஷன் கேப் என்று சொல்கிறோமே, ஜென்ரேஷன் மாறி மாறி போய் கொண்டிருக்கும்போது இன்றைக்கு குடும்பங்களில் கம்ப்ளீட்டாக இன்றைக்கி வாழ்க்கை தரங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. விரல் விட்டு எண்ணக்கூடிய குடும்பங்களில் உள்ள வாலிப பிள்ளைகள் தான் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள். அநேகர் தங்களை மொபைல் ஃபோனுக்கு விற்று போட்டு இருக்கிறார்கள். சினிமாவுக்கும் பலவிதமான சிற்றின்பங்களுக்கும் தங்கள் வாழ்க்கையை விற்று போட்டு கர்த்தரை விட்டு வெகு தூரம் சென்று கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் யாருடைய வாழ்க்கை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறதோ, யார் இந்த வாலிப பிரயாயத்தில் தன்னுடைய சிருஷ்டிகரையாகிய தன்னை படைத்த தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தங்கள் வாழ்க்கை கொடுக்கிறார்களோ, தங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுக்க வல்லமையுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறார்களோ, அவருடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதற்கு அவர் அவளோடு காத்திருக்கிறார். ஒருவேளை அருமையான வாலிப சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நீ இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், இது தற்செயலாக உங்களுக்கு இந்த செய்தி வரவில்லை. கர்த்தர் உங்களை இந்த நாளில் உயர்த்த ஆசைப்படுகிறார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு மேன்மையை கொடுக்க ஆசைப்படுகிறார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்க ஆசைப்படுகிறார். கர்த்தர் உங்களோடு ஒரு நெருங்கிய தொடர்பு உங்களுக்கும் அவருக்கும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஒருவேளை என்னை கர்த்தர் ஏற்றுக்கொள்வாரோ, நான் எவ்வளவோ பாவம் செய்து விட்டேனே, கர்த்தரை விட்டு எவ்வளவோ நான் தூரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, ஒரு காலத்தில் என்னுடைய வாழ்க்கையில் வாலிப கூட்டங்கள் என்று சொன்னால் எவ்வளவு சந்தோஷமாய் நான் பங்கு பெற்றேன், அதில் லீடராகலாம் இருந்தேன், வர்ஷிப் லீடராகலாம் இருந்தேன், இன்றைக்கு எனக்கும் அதுக்கும் சம்மந்தமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனோ, ஒருவேளை ஆலயத்தில் கொயரில் இருக்கிறேன், ஆனால் வாழ்க்கை எனக்கும் அவருக்கும் சம்பந்தமில்லாத ஒரு வாழ்க்கை, ஆலயத்திற்கு வரும்போது ஒரு வாழ்க்கை, ஆலயத்தை விட்டு வெளியே சென்றபடி ஒரு வாழ்க்கை, ஒருவேளை மற்றவர்கள் என்னுடைய காரியத்தை அறிய மாட்டாங்க, அந்தரங்கத்தில் நான் செய்கிற காரியத்தை ஒருவேளை என் பெற்றோருக்கு தெரியாது, ஆனால் என் வாழ்க்கை எப்படியோ போய்கொண்டிருக்கிறது என்று சொல்லி மன சமாதானத்தை இழந்து போய் ஒருவேளை சில சமயம் ஏன் வாழணும், இதை காட்டிலும் தற்கொலை நல்லது இல்லைன்னு சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை கர்த்தரை விட்டு தூரமாய் போனதுனால உங்களுடைய படிப்பில் நீங்கள் தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்களை தான் கர்த்தரை இன்றைக்கு சந்திக்க விரும்புகிறார். இந்த நாளில் தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த நாளில் ஆண்டவரே, நான் மறுபடியும் உம்மண்டை வாழ விரும்புகிறேன் அப்பா என்று சொல்லி உங்கள் வாலிப பிரயாயத்தில் சிருஷ்டிகர்த்தாவாகிய இயேசு கிறிஸ்துவை நினைக்க ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கையை தலைகீழாய் யோசுவாவின் வாழ்க்கையை உயர்த்தின தேவன் உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அப்படியே இருந்த இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? அன்பு தகப்பனே, அருமையான ஆண்டவரை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவேளை சிறியோர் பெரியோர் ஆண்டவரை வயதானவர்கள் யாராக இருந்தாலும், ஒருவேளை வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்ட செய்தியாக இருந்தாலும், எல்லாருக்கும் உரிய செய்தி இதுதானே ஆண்டவரே. வாலிபனே, உன் வாலிப வயதில் உன் சிருஷ்டிகரை நினை. எந்த வயதில் இருந்தாலும் ஆண்டவரே, எங்கள் சிருஷ்டிகரை நாங்கள் நினைக்க வேண்டும் அல்லவா? அப்படி நினைத்து அப்பா ஆண்டவரே, அவரை விட்டு பிரியாத ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழும்போது எங்களை மேன்மைப்படுத்துகிற தேவன், எங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கிற தேவன் ஆண்டவரே. அது மட்டுமல்ல அப்பா, நாங்கள் கேட்கிறப்பா, எப்படி இயற்கை ஆண்டவரே
அன்றைக்கு யோசுவாவின் சொல்லுக்கு கட்டுப்பட்டது போல இயற்கைக்கு மேற்பட்ட காரியங்களை செய்த ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அதிசயமான காரியங்களை செய்வதற்கு நீங்கள் உண்மையுள்ள தகப்பனாக இருக்கிறீங்க ஆண்டவரே. அதையெல்லாம் நாங்கள் அநேக முறை மறந்து ஒருவேளை வாழ்ந்திருப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது ஆண்டவரே தங்களை தாங்களே இன்றைக்கு நொந்து கொண்டு, ஐயோ என் வாழ்க்கையில் நான் அவமானப்பட்டு நிற்கிறேனே, குற்ற மனசாட்சியினாலே பாதிக்கப்பட்டு நிற்கிறேன் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால், உம்முடைய அன்பின் கரம் அவர்களை தொடட்டும் ஆண்டவரே. நீர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்த தெய்வம் என்று சொல்லி அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. உம்முடைய கல்வாரின் இரத்தத்தினாலே ஒரு விசை ஆண்டவரே, யார் யார் தங்களுடைய நிலைமையை குறித்து ஆண்டவரே அப்பா வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களை ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி மறுபடியும் உயிர்ப்பித்த ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீங்கள் அதற்காக தானே இந்த செய்தியை கேட்கும்படியாய் அவர்களை அழைத்து வந்திருக்கிறீங்க ஆண்டவரே. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய ஆசீர்வாதமே ஆண்டவரே அவர்களுக்கு நிறைவாய் தங்கி இருக்கட்டும். மற்ற எல்லா காரியத்தையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எந்தெந்த காரியத்திற்காக இதற்காக ஜெபிக்க மாட்டார்களோ என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தர் அவருடைய குடும்பங்களில் அற்புதத்தை செய்யுங்கப்பா. தனிப்பட்ட வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யுங்க. வேலை ஸ்தலங்களில் அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்திருக்கட்டும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இயேசு ரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.